ஷே நந்தி தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதி கேட்குறவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, நியாயத்தை கேட்குறவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, அநியாயப்பட்டு போகிறவனுக்கு கண்ணு தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் இப்போ இந்த கண்ணை அடிக்க போகிறாரு, அந்த காய்ச்சல் அடிக்க போகிறார். இப்போ கண்ணுக்குள்ளே கணக்கு எத்தனை நாளைக்கு போட போகிறாரோ, இதில் எத்தனை பலவிதமாக அந்த ஏட்டு ஏடு உள்ள கணக்கை வெளியே விடுதார். இதுதான் கடைசி அத்தியாயத்தில் உள்ள கணக்கு. நல்லா புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே உட்காந்து கவனமாக கேட்டுக்கோ. இன்னையில் திங்கக்கிழமையிலேருந்து போடுதாரு. இந்த திங்கக்கிழமையிலேருந்து போடுற கணக்கு ஜட்ஜி கோர்ட்டார் பூரா பார்க்கணும். கணக்கை எடுத்து பார்த்துக்கோ. அடுத்தாப்பில் கீழே வழக்கறிஞர்களும் கரெக்டாக பார்த்துக்கோ. உங்கள் இரண்டு தரப்புக்கு நீதிமன்றம் கோர்ட்டு கொடுக்காரு, கண்ணு தடவை விடுதாரு. கடவுள் வந்து உட்கார்ந்தா மன்னிப்பு கேட்கணும். பூமியில் நீ அனைத்தும் தப்பு செஞ்சோம் பூரா கோயிலில் போய் தப்பு செஞ்சிட்டோம்னு சில பேர் கேட்பான். ஆணும் பெண்ணும் எந்த கோயிலனாலும் போய் கேட்பான். தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு கடவுள்கிட்ட கேட்குற கூடியவன் கேட்பான். அடுத்து அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை போகிறவனை எவ்வளோ பேர் தப்பிச்சு போகிறான். அப்போ கண் பார்வையை பிடுங்கணும்டா அப்படின்ட்டார். கண் பார்வையை இழக்கணும்டா. கண் குறு அது அந்த காலத்தில் ஏட்டு ஏடுலே படிச்சிருக்கான். ஏட்டு ஏடில் படிச்சிருக்கான். அவனே மானிட பிறவி படிச்சிருக்கான். புரியுதா? நல்லா கதையை கேட்டுக்கோ. நல்லா உச்சரிச்சாக கணக்கு இப்போ தான் போடுற கணக்கு பக்காவாக இருக்கும். இந்த கணக்கில் அப்படியே தடவை விடுவார். நான் பூமி விவசாயத்தை அழிக்க கொடுக்கலன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டார். மானிடத்தில் நீ இருக்கியா? இருக்கிற இடம் ஆடை. இப்போ வரைக்கும் எல்லாம் ஆடை தயாரிக்கிறத பார்த்தா அகமதாபாத், ஹைதராபாத்து, தமிழ்நாடு, ஈரோடு, கரூர் எல்லாம் பார்த்தா கெமிக்கலை விட்டு பூமியை பாழாக்கிட்டான். இந்த கெமிக்கல், இந்த தயாரிக்கிறவன் கெமிக்கல் தாய் இந்தியா நாட்டில் தயாரிக்கிறது மும்பை டு கன்னியாகுமரி வரைக்கும் பூமியை ரசாயனத்தில் உள்ளே இறங்கிருச்சு. எல்லா ரசாயனமும் கீழே இறங்கிருச்சு. ரசாயனத்தில் உள்ள மண் அப்படியே கண்ணீர் வடிக்கி இப்போ அந்த மண்ணை சுத்தம் பண்ணணும். புரியுதா? அதுக்கு தான் சொல்லுதார், நல்லபடியாக போ, அமைங்கி போ, காகித பேப்பரை விளையாடாத, காகித பேப்பரை வச்சு விளையாண்டேன்னா பாதிப்பு வரும்னு அவரே சொல்லுதார். கடவுளாக அவர் உட்கார்ந்து நடத்தினார்னா ஒரு தடவை மன்னிப்பு கொடுக்கார். அந்த மன்னிப்பை பயன்படுத்தி அமைதியாக போகணும். உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. எல்லாமே அழிச்சிட்டான். பூரா அழித்து நாசம் பண்ணி விடிஞ்ச உடனே அந்த பிளாட்டை போடவா, விவசாயத்தை அழிக்கவா, விடிஞ்ச உடனே கட்டட பில்டிங்கை கட்டவா, விடிஞ்ச உடனே 2ஆம் நம்பராக விளையிறத திரிக்கவா. இதே சோழியில் போனால் எப்படிப்பா? அப்போ எவ்வளோ தப்பு செஞ்சு வச்சுருக்கான் மானிட பிறவி. அதான் நீதிமன்ற கோர்ட்டுக்கு கூடிய சீக்கிரம் நீதிமன்ற கோர்ட்டே பூட்டிடுவார். அதை அவர் தான் பூட்டுவார். ஏற்கனவே பூட்டுவோம் கணக்கு போட்டார். ஆனால் இப்போ தான் பூட்டுவார். கண் பார்வை இழந்த உடனே எல்லா நீதிமன்றமும் பூட்டுப்பட்டு போ. அடுத்தாப்பில் புது நீதிமன்றம் ஓப்பன் பண்ணையில் அவர் தான் கணக்கு விடுவார். ஐயா கணக்கு விடையில் அந்தந்த கோட்டாவை பிடிக்கையில் அந்தந்த கோட்டாவில் போடையில் தான் அந்த புது நீதிமன்றமாக ஓப்பன் பண்ணுவார். மனாங்கனியாலாம் போட முடியாதுப்பா. எப்படி போட முடியும் சொல்லு பார்ப்போம். கொட்டார் பூராமே கணக்கு இந்த கணக்கை பார்த்துக்கோப்பா. எப்படி புது நீதிமன்றம் ஓப்பன் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் ஏற்றி வச்சு வழக்கறிஞர் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கணக்கை முடிக்கணும். கடவுளால் தான் முடியும். நீதிங்கிறது அவர் தான். நியாயத்துப்படி போகிறது அவர் தான். அநியாயப்பட்டு தர்மம் கொடுத்தார். தர்ம அடி கொடுக்கறதுக்கு இப்போ பூமியில் இறங்கிட்டார். இப்போ தர்ம அடியில் எல்லாமே கணக்கு போட்டு இந்த கணக்கு அவன் பார்க்கல. அப்போ கணக்கு என்ன செய்வார்? கண் பார்வை இழப்பார். கண் பார்வை இழந்தாச்சுன்னா எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் தப்ப முடியாது, எங்கேயும் என்னும் செய்ய முடியாது. அவனுக்கு உணவு கூட இல்லாத அளவுக்கு குடும்பமே தத்தளிக்க விடுவார். ஒவ்வொரு ஆதார கார்டில் எந்திரிச்ச உடனே பூமி அழிக்கத்தான் போகிறான். அந்த 2ஆம் நம்பர் படிப்பு, கல்வி படிப்பு பிள்ளைகளுக்கு பூரா செயல் இழந்து போகும். அந்த காய்ச்சல் வரையில் படிப்பு வராதுப்பா, படிப்பு வராது. இன்னைக்கு நந்தி கணக்கு இட்டு போடுதோம்னா புரிஞ்சுக்கப்பா, அந்த படிப்பு கல்வி வராது. எல்லா நீதிமன்றமும் பூட்டிடுவார். தன்னாலே பூட்டுப்பட்டு போ. கண் பார்வை இலக்கையில் கண்ணுக்கு வாய்க்கு மூடி போட்டானா இப்போ வாய்க்கு மூடி போட ஆரம்பிச்சிட்டான். அந்த 2 கண்ணுக்கு மூடி போட வைப்பார். 2 கண்ணை மூடுறா அப்படிமார். 2 கண்ணை நீதிமன்றத்தில் கோர்ட்டில் பூட்டினா கண்ணை கட்டி விளாண்டியில்ல. இப்போ மானிட பிறவி எல்லாவன் கண்ணையும் கட்டி வெளியே போ. கண்ணை கட்டுவான். நல்லா இருக்கிறவன் போகிற கண்ணில் சிறு ஓட்டையை போட்டு பார்த்துக்கிட்டே போவான். கண்ணை கட்டால நம்ம கண்ணுக்கு நோய் வந்துடும். இப்போ புரிஞ்சிச்சாப்பா? வழக்கறிஞர்கள் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு? கண்ணை கட்டி விளாண்டியில்ல. இப்போ இந்த கண்ணை கட்டி இப்போ வெளியே எடுக்கார். வெளியே
கண்ணை கட்டி இவனை மாணிக்க இவனை மானிட பிறவியா சோழி முடிச்சிருவார் முக்கால் சதி